ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. நான் 1/2 kg போல் மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் கொத்துது. இது வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவாங்க. நம்ம கடையிலே கேட்டால் குட்டி குட்டியாக சாப் பண்ணி தருவாங்க. 1 கப் போல் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒன்றா திருப்பி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது செப்பரேட்டாக எடுத்து வச்சு குழம்புக்கு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு கிராம்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக புதினா கருவேப்பிலை, இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி, இதை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். புதினா, மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு. இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த மசாலாலாம் வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா கொதிக்குது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கைமா பால்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சூப்பரான டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.